ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மயோனீஸ் செய்ய போகிறோம். அது அவ்வளோ ஹெல்த்தி இல்லை. ஸோ அடிக்கடி செஞ்சு சாப்பிட வேணாம். பட் இருந்தாலும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒரு முட்டை எடுத்துக்கலாம். அந்த முட்டையை நான் க்ராக் பண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றின பிறகும் இப்போ அதை அது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ண பிறகும் அதில் ஒரே ஒரு கார்லிக் துண்டு மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரே ஒரு முட்டை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒரே ஒரு கார்லிக் துண்டு மட்டும் எடுத்து அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஜாருக்குள்ளே போட்டுறேன். இந்த முட்டைக்குள்ளே இருந்தது கூட இப்போ அது கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இப்போ வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் ஆட் பண்ண அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ண அப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டைக்கு பார்த்திங்கன்னா ஸ்மெல் இல்லாத ஆயில் 150 ml to 200 ml அளவுக்கு ஆயில் தேவைப்படும். அதுக்கப்புறம் தான் மைனஸ் ஆட் பண்ண முடியும். இப்போ அது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் ஆகி அது நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்ல ஒரு திக்கான பேஸ்ட், நார்மலாக நம்ம மைனஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடியான உடனே அது ரெடி ஆகிடுச்சின்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம வேறு ஏதாவது கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மைனீஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ நான் இதை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே நான் ஏன் பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணுறேன். அது ஹீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஹீட் ஆறுன அப்புறம் தான் போடுறேன். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்களும் மைனஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.